கச்சத்தீவு அருகே மீன்பிடித்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விசைப்படகையும் பறிமுதல் செய்திருக்கிறது இலங்கை கடற்படை. மேலும் தகவல்களை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்க கேட்கலாம். விஸ்வநாதன், வணக்கம். முழு தகவல்களையும் சொல்லுங்க. வணக்கம். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று மீன்பிடிப்பதற்கான அனுமதி சீட்டை பெற்று சுமார் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றாங்க. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா கச்சத்தீவு அருகே மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா ரோந்து வந்த இலங்கை கடற்படை ஒரு விசைப்படையும் அது இருந்த 8 மீனவர்களை கைது செய்திருக்காங்க. கைது செய்து நடுக்கடலில் விசாரணை நடத்திய போது பிடிப்பட்ட மீனவர்கள் தங்களுடைய படகு சேதமடைந்ததன் காரணமாகவே எல்லை தாண்டி வந்ததாக ஒரு குற்றச்சாட்டோட முன் வச்சிருக்காங்க. ஆனா அதையெல்லாம் கேட்காம இலங்கை கடற்படையார் எல்லை தாண்டி வந்த குற்றத்திற்காக ஒரு விசைப்படையும் அதிலிருந்து 8 மீனவர்களையும் கைது செய்து முறையாக விசாரணை நடத்த பின்னர் நீதிமன்றம் ஆட்சப்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும் தெரிவித்திருக்காங்க. தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா இலங்கை கடற்படையானது எல்லை தாண்டி குற்றச்சாட்டுல தமிழக கடலோர பகுதியிலிருந்து மீன்பிடி செல்லும் மீனவர்கள் கைது செய்வது, அவர்கள் உடைமைகளை சேதப்படுத்துவது, தாக்குவது உள்ளிட்ட தொடர் கதையாக நடைபெற்று வருகிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர் கோரிக்கை விடுத்திருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி விஸ்வநாதன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.